அம்மம்மம்மா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. இந்த வெயில்ல மனுஷன் வெளியில நடமாட முடியாது போல. சித்த அந்த ஆலமரத்தடியில இருந்துட்டு வரும். ஆலமரத்து அடியினிலே அம்சா மடியிலே இந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. என்ன இந்த அன்னைக்கிலேக்கா ஆளையே காணோம். வழக்கமா இவ்வளவு நேரம் வீட்டு வாசல்ல தானே இருப்பாங்க. இல்லையக்கா வீட்டுக்குள்ளே ஆளு தெரியல. மாட்டுக்கொட்டையிலே ஆளை காணோம். அன்னைக்கிலேக்கா எங்க போயிட்டீங்க? வீட்டுக்கு பின்னாடி ஆலமரத்தடியில இருக்கேன். ஓஹோ, வீட்டுக்கு பின்னாடி ஆலமரத்தடியிலேயே, அதான் ஆள் இருக்க இடமே தெரியல. வரேன்க்கா, வரேன். சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்து தேன்தானே, நான் தான் சொப்பன சுந்தரி, நான் தான் சொப்பன சுந்தரி. என்னடா இது புதுசா கார் வந்து நிக்கி? ஆமாக்கா, உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்குது. கார் சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்தா ஆளையங்கான தேலையங்கான கார் மட்டும் நிக்குதுடி. அங்க காருக்குள்ள யாரு இருக்கான்னு பாப்போம். அதோ பாரு ரோட்டு மேல சிகப்பு கலர் காரு. காருக்குள்ள யாரு? இந்த சின்ன பொண்ணு தான் பாரு. காருக்குள்ள ஏதாவது சார் இருப்பாருன்னு பார்த்தா இந்த அரமண்டல லூஸ் இருக்கு. சரி, என்னதான் சொல்றான்னு கேட்போமே. அடியே, ஆட்டத்தை நிறுத்திடி. நின்னு முதல்ல பேசு, அதுக்கப்புறம் ஆடுடி. ஏண்டி சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி பீம்பின்னு ஆறு அடிச்சு நிம்மதியா மரத்தடியில இருந்தவளை கூப்பிட்டேன். இப்பதான் பேசிட்டு போலான்னு வந்தேன், உடனே உசுர் எடுக்க வந்துட்டியா? அது சரி, மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன மங்கி மாதிரி. கொஞ்சம் சிரிச்சுதான் பேசுங்களேன். சரிடி, சிரிச்சு பேசுறேன்னு இருக்கட்டும். அடிக்கிற வெயில்ல ஏண்டி ஆறு அடிச்சு எங்களை கூப்பிட்ட? எனக்கு என்னவோ இவ நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்குனே கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன விட்டா இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இருங்க நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சொல்லடி ஒற்றை கேளுடி நாலு முடி. நானே வெயில் கொடுமை தாங்க மாட்டாம வெளியில வந்து மரத்தடியில உட்காந்துருக்கேன். ஃபேன் போட்டா காத்து வருதா இல்ல வெக்க அணில் பறக்கான்னு தெரியாம நானே இவங்க வீட்டுக்கு வாபாக்க வந்திருக்கேன். நீ எதுக்கடி கூப்பிட்ட? உங்க வேகாத வெயில் பிரச்சனைய நான் குளுகுளுன்னு ஆக்க வந்திருக்கேன். என்னது குளுகுளுன்னு ஆக்கவா? குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்கணுமா? இருக்கணும். என்ன இப்ப அதுக்கு? உங்கள் தாகம் தீர்க்கும் வாட்டர்மெலன். தண்ணிக்கா பழம் வாங்கினா தாகம் மட்டும் தானே தீரும், வெயில் எப்படி குறையும்? உடல்ல நீர் சத்து கூடும் போது அதிகமா வேர்வை வந்தாலுமே உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால கண்டிப்பா தண்ணிக்காய் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அப்படிதானே? இன்னைக்கிலேக்கா தண்ணிப்பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதோ இல்லையோ தெரியாது. பின்ன நம்ம சின்ன பொண்ணு பேக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. என்னடி சொல்ற நீயே? பின்ன என்னக்கா, நீங்க வாட்டர் மெலன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு காசு குறையும். அவ உங்ககிட்ட வாட்டர் மெலன் வித்தான்னா அவகிட்ட காசு கூடுமில்ல, அத சொன்னேன். இங்க பாரு நாலு முடி, உன்னை ஒரே போட்டு தள்ளிடுறேன் பத்துக்க. யாமுட்டி, அதானே இப்ப என்னவ தப்பா சொல்லிவிட்டா? வாங்கினோம்னா காசு குறையும்ல, அதைத்தானே சொல்லியிருக்க. அடிக்கிற வெயில்ல அவனுக்கு உடம்புல சூட்டை கிளப்பிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதேன்னு மெனக்கட்டு உங்க தெருக்கு முதல்ல கொண்டு வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? என்ன இவர் ரொம்ப நல்லவ மாதிரி நெஞ்ச நக்குறா? சின்ன பொண்ணு நல்லவ தாண்டி, இல்லாட்டா நம்ம தெருக்கு முதல்ல வருவாளா? என்ன விலைன்னு தெரியலையேக்கா. என்னடி இப்ப எதுக்கு என்ன பாக்குற? ஊதா என்னதாண்டி நீலமண்ட நீலாம்பரி ஏன் இப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு? அவ ஏன் பாக்குறான்னா இந்த வாட்டர் மெலன் என்ன விலைன்னு பாக்குறா, அதானடி? அது வந்துடி. சிச்சி வாட்டர் மெலன்ல என்ன விலைன்னு பாக்கல. இந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த காரையா பாத்துருக்க மாட்டியடி? நான் பார்த்த மாதிரி இல்லையே. கரகாட்டக்காரன் படத்துல நம்ம ராமராசன் வச்சிருந்த காரு தானே இது. நீ சொன்னது சரியாதாண்டி இருக்கு, பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. அப்போ இது அந்த காரா? நீ வேற ஏண்டி, இது தர்பூசணி கடை தோட்டத்துக்காரன் காரு. என்கிட்ட வண்டி இல்லைன்னு சொன்னேன், என் வண்டியில வித்துட்டு அப்புறம் கொண்டு வாங்கன்னு சொன்னான். என்ன பொண்ணு, இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா? உண்மையே சொல்லுடி. சொப்பன சுந்தரி. கார சொப்பன சுந்தரி வச்சிருந்தா? காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யார் வச்சிருந்தா? பாத்தீங்களாக்கா, படத்துல உள்ள டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இவன் இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் வாய் கூடி போச்சுடி. நீலாம்பரிய பாரு இப்படி இல்லாம பேசுறது. அதுல சொல்லிப்புட்டா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லு. உன் பதில கொஞ்சம் சொல்லு. நெட்ட வெளியே சொல்லு, உன் பதில கொஞ்சம் சொல்லு. இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய உன் புருஷன் வச்சிருந்தான். என்னடி சொல்ற? ஆமா, வீட்டுல உன் வீட்டுக்காரர் இருக்கானா இல்லையான்னு போய் பாருப்போ. என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசுற நீ? என்ன என் தலைவி சொப்பன சுந்தரி பத்தி நீ மட்டும் பேசலாமா? ஐயோ ஏண்டி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? சின்ன பொண்ணு, நீ முதல்ல ஆட்டைய கவனி. ஒரு வாட்டர் மெலன் என்ன விலை? ஒன்னு வாங்கினா 100 ரூபாய், அதே இது 2 வாங்கினீங்கன்னா 30 ரூபாய் தான். ஒன்னும் புரியலையடி. அது என்னடி கணக்கு? 1 வாங்கினா 100 ரூபாய், 2 வாங்கினா 30 ரூபாய். அப்போ 30 ரூபாய்க்கு நாங்க 2 வாங்கிக்கிறோம். ஆமா, அதான் நல்ல ஐடியா. எனக்கு 30 ரூபாய்க்கு 2 கொடு. ஓ அப்படியா, இரு வரேன். என்னடி இவை
இப்படி சொல்றா? 30 ரூபாய்க்கு 2 தரேன்றா. அழகா 30 ரூபாய்க்கு 2 வாங்கிக்கலாண்டி. இருந்தாலும் எனக்கு இந்த சின்ன பொண்ணு மேல சந்தேகமாவே இருக்குக்கா. நீயும் உன் சந்தேகம் போடி. இதோ இதான் 30 ரூபாய்க்கு 2. என்னடி சொல்ற? இதான் 30 ரூபாய்க்கு 2. நான் கூட 2 முழு பழம் தருவேன்ல நினைச்சேன். நல்லா இருக்கே கதை. 30 ரூபாய்க்கு யாராவது முழு பழம் 2 தருவாங்களா? உங்க அப்பா எவனாவது தோட்டம் போட்டிருந்தா அவங்கிட்ட போய் கேளு, அப்ப கூட அவன் தரமாட்டான். பரட்ட பத்த வச்சுட்டிய பரட்ட. நீயும் என்னை மாதிரி முழு பழம் தானே 2 தருவான்னு நினைச்ச. சின்ன பொண்ணு ஏக்கு கோக்கு கோக்கமாக்கு வேலை பாக்குறவ அவளாவது முழு பழம் 2 தரதா? சரிடி, அப்படி பார்த்தா நீயும் 100 ரூபாய்க்கு 1ன்னு சொன்ன. இதோ இந்த முழு பழம் தான் 100 ரூபாய்க்கு 1. சீட்டிங் சின்ன பொண்ணு, நீ 100 ரூபாய்க்கு 1 30 ரூபாய்க்கு 2ன்னு சொன்னல. இப்பமா சொல்றேன், 100 ரூபாய்க்கு ஒரு முழு பழம், 30 ரூபாய்க்கு 2 பீஸு. சரியான ஆளுக்கா இவ? ஃப்ராடுக்காரியா இருக்காளே. ஏண்டி நானாடி ஃப்ராடுக்காரி? 30 ரூபாய்க்கு 2 பழத்தை முழுசா வாங்கிட்டு போய் நீங்க ஃப்ராடு வேலை பார்க்கலான்னு பாத்தீங்க. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா சரியான லூசு பொண்ணுன்னு பாத்தீங்க. லூசு பொண்ணுன்னு தான் பார்த்தோம். அடிக்கிற வெயிலுக்கு இதை வாங்கி சாப்பிட்டா வெயில் குறையும்னு பார்த்தா ஒன்னால மண்டை காய்ச்சல் கூட தான் செஞ்சிருக்கு. இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா மூளை காய்ச்சலே வந்துடும். ஏக்கா உங்க 2 பேத்துக்கு மூளைக்காய்ச்சல் வரும்க்கா. ஆனா நம்ம நீலமண்ட நீலாம்பரிக்கு மட்டும் மூளைக்காய்ச்சல் வரவே வராது. ஏன்டி எனக்கு மட்டும் மூளை காய்ச்சல் வராது? நான் ரொம்ப நல்ல விளையாட்டு. அப்படிலாம் என்னால 19 பொய் சொல்ல முடியாது. மூளை இருந்தா தானே மூளைக்காய்ச்சல் வரும். மூளையே இல்லாத உனக்கு எப்படி மூளைக்காய்ச்சல் வரும்? அத சொன்னேன். அசிங்கப்பட்ட நீலமண்ட நீலாமரி. இந்த வெயிலுக்கு திரும்பவும் வெக்க வெக்க வெக்க. அடியே இருடி வாரம். எனக்கு பழம் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஏக்கா இது அமெரிக்காவில் விளைஞ்ச அற்புத பழம். என்னது அமெரிக்காவில் விளைஞ்சது? ஆமா ஆமா, அமெரிக்காவில் செல்லாத்தா மாரியன் கோயில்ல விளைஞ்ச பழம். அமெரிக்காவில் ஏதிடி மாரியன் கோயிலு? என்ன பண்ண சும்மா உருட்டி தள்ளாதானே. ஏடி இங்க இருக்க யாராவது அமெரிக்கா போயிருக்கீங்களா? போனதில்ல. பின்ன அமெரிக்காவில் மாரியன் கோயில் இல்லைன்னு யார் பார்த்தது? நான் பார்க்கல, ஆனா எனக்கு தெரியும். நீ பார்த்திருக்கியா? நீ எப்படி பார்க்கலையோ ஆனாலும் தெரியும் சொல்ற. அதே மாதிரி நானும் அமெரிக்கா போனதில்ல, ஆனாலும் அங்க மாரியன் கோயில் இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த பழம் அங்க இருந்தா வந்திருக்கு. சும்மா குழப்பாதடி. செல்லாத்தா அமெரிக்கா மாரியாத்தா, இந்த சின்ன பொண்ணுக்கு உந்தன் அருளை கொடுக்காத்தா. கொடுக்காத நம்ம 4 முடிக்கு பழத்தை கொடுக்காத. அவ கூட அன்னைக்கிலையும் நான் நீலமண்டையும் இருக்காங்க. பழத்தை கொடுக்காத, ஓ சக்திய கொடுக்காத. என்னக்கா இவ சாம கொடைங்க மாதிரி ஆத்தா கிட்ட டைலாக் பேசிக்கிட்டு இருக்கு. நம்மளும் அமெரிக்க வாட்டர் மெலன் சாப்பிட்டு ஆத்தாவோட அருளை வாங்கிடுவோம் மாடி. அக்கா ஆத்தா தாத்தானி ஏதோ பீலா விடுறா, நம்பாதீங்கக்கா. தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு, செதற விட போறாரு. என்னது இப்பதாண்டி ஆத்தா? ஆமாமா, ஆத்தா மாரியாத்தா, இந்த வாட்டர் மெலன் பாரு ஆத்தா, உன் சக்தி எல்லாம் இருக்கு ஆத்தா, இதுல சத்து எல்லாம் இருக்கு ஆத்தா. அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சின்ன பொண்ணு? மாரியம்மன் வாட்டர் மெலன் வாங்கிக்கோங்க, அருள் கிடைக்கும். சின்ன பொண்ணு எல்லாரும் போய் பேசுவாங்க, ஆனா நீ பொய்ய பாடுறடி. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஆனா உன் பாச்சா என்கிட்ட பலிக்க, உன் அப்பளை என்கிட்ட பொரியாது, பருப்பு என்கிட்ட வேவாது, உன் சாயம் என்கிட்ட பலிக்காது, உன் மந்திரத்தை என்கிட்ட காட்டாது. ஏண்டி நான் பருப்பு வைக்க நீ என்ன குக்கரா? நான் அப்பளம் பொறிக்க நீ என்ன வடச்சட்டியா? நான் பாச்சாம் பிடிக்க நீ என்ன பெரிய பாச்சாவா? போதும் போதும், இதுக்கு மேல பின்னாடி போக எனக்கு இடம் இல்ல. ஸ்கிரீனை தாண்டி வெளியில போயிரும். போதும்டி. சரி சரி, எனக்கு 30 ரூபாய்க்கு 2 பீஸே கொடு போதும். ஆமா ஆமா, எனக்கு 2 பீஸ் கொடு போதும். கிட்ட பேசி பேசி தவிச்சு போச்சு, எனக்கு ஒரு பீஸ் கொடு. சரி சரி, அமெரிக்கா ஆத்தாவோட அருளே உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆளுக்கு ஒரு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுங்க. மக்களே, நீங்களும் அமெரிக்கா வாட்டர் மெலன் வாங்கலாம் கூட பரவாயில்ல. அடுத்த தெருவிலையோ பக்கத்து தெருவிலையோ ஏதாவது வாட்டர் மெலன் விற்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுங்க. இதில் கலரும் இல்லை கழுதையும் இல்லை. அவவே என்னை ஏதாவது கிளப்பி விடுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தண்ணி சத்து இருந்துச்சா இந்த வெயிலுக்கு நம்ம உடம்ப காப்பாற்ற முடியும். என்னதான் முடக்குன்னு செம்பில் குடத்துலேருந்து தண்ணியை கோதி கோதி குடித்தாலும் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இந்த பழம் கொஞ்சம் சாப்பிட ஆசையாக இருக்கும்ல. அதனால் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் எதை பழத்தை விற்கலான்னு சொல்லி மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சின்ன பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகின் வியூஸுங்க, பேரை மறந்துடாதீங்க. பாய் பாய். முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நன்மைக்கு.